இந்த அரண்மனையை யார் வாங்க போகிறாங்களோ? அம்மா, இந்த அரண்மனை 5 லட்சம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, எங்கள் கூடயே நீங்களும் இருங்க. நான் முருகேசன் பேசுகிறேன். நான் உன்னை இங்கே என் பையன் சொல்லியிருக்கிறேன். இப்போ பிரச்சனை ஆச்சு பார்த்தல. எல்லாம் காலையில் நடந்தது பற்றிட்டோம். அம்மா, காலையில் நீ கோயிலுக்கு போயிட்டல, என்ன ஆச்சு தெரியுமா? நடந்தது பார்த்தல. தப்பு சரண்யா மேலே. ஆனால் சரவணன் அப்படி பேசுனது தப்புப்பா. அம்மா, அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று என் மேலே புகுந்த மாதிரி இருந்துச்சு. படுத்திருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் நானும் என் குடும்பத்துக்காக தான் அப்படி பேசினேன். நீயும் என்னை மன்னிச்சிரு. சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிற, உன்னோட சின்ன பையனை அடிக்க கை வாங்குற. வாங்கப்பா, எல்லாரும் கோயிலுக்கு போகலாம். நீ நினைக்கிறது வேற, நான் சொல்கிறது வேற. நான் சொல்கிறது கஜசேகரன். அம்மா, நான் தான் நந்தினியை தள்ளி விட்டேன். பாண்டியன் ஐயர் வரமாட்டேன்னு சொன்னான். ஆனால் முருகேசன் ஐயர் வருவான்னு சொன்னான். அதை பற்றி தான் விட்டேன்னா. கேட்டியாப்பா? நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற. நிறுத்துற. நான் தேவையோட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று புகையிலேருந்து போன மாதிரி இருந்தது, பார்த்தியா? நான் அப்பா பட்டிக்கு அப்பா மாதிரி இருக்கிற ஒரு சிலையை நான் கொடுக்க போகிறேங்க்கா. ஒரு பின்னால் ஏதோ கதவு மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, வரேன். போன மாதிரி இருந்தது, பார்த்தியா? இதுக்கு போகலாம். அம்மா, பெரிய பூசாரி வரதுக்கு 1 வாரம் ஆகும்மா. என்ன, மேலே சுவரெல்லாம் தானாக உடஞ்சி விழுவுது? ஐயோ, இந்த சுவரை யார் உடைச்சது? எங்க பொருளெல்லாம் தானாக ஆகாயத்தில் பறக்குதுங்க. நானும் சரவணனும் சண்டை போட்டு சுவர் உடஞ்சிருச்சு. சரி, அதனால இப்போ என்ன? சந்திரமுகி வந்துட்டான்னு சொல்கிறேன். பிரச்சனைன்னு யாராவது முதல்ல இருந்து சொல்லுங்க. முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமாயா? அடுத்து மொத்தமாக நடந்துச்சு. ஊற்ற போகிறேன். இப்போ இந்த தண்ணியை நான் உன் மேலே ஊற்ற போகிறேன். எப்பத்துலேருந்து என் பொண்ணு சந்திரமுகியாக மாறினான்னு தெரியவே இல்லை. ஆமாம், அதை கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டில் எப்பத்துலேருந்து பேய் இருக்குதுன்னு சொன்னீங்க? 31/4/2024. 31/4/2024. 1/5/2024. 1/5/2024. 26/4/2024. 26/4/2024 அன்று யார் சத்யா கூட இருந்தா? அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கிட்டே இருக்கும். அப்போ சத்யா தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் உடஞ்ச சோறுக்கிட்ட போனான். அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சின்னு எதுவுமே எனக்கு தெரியாது குருஜி. உடஞ்ச சுவரா? வாங்க போய் அப்போ பார்க்கலாம். குருஜி, அந்த சுவருக்கு பின்னால் தான் சந்திரமுகியை அடைச்சி வச்சேன். அவள் வராமல் இருக்கத்தான் அந்த சுவரையும் நான் கட்டி வச்சேன். ஆனால் அது மீறியும் இவங்க 2 பேர் சண்டை போட்டு அந்த சுவரோடையோன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதனால் அதுக்கு பின்னாடி தான் சந்திரமுகி இருக்கா. அதனால நம்ம அங்கே போவேணாம் குருஜி. அப்படின்னா முதல்ல அங்கே போய் தான் நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே தான் அடைச்சி வச்சிங்க? ஆமாம் சாமி, இங்கே தான் அடைச்சி வச்சோம். இனி எப்போனாலும் சந்திரமுகி வரலாம் போகலாம். ஆனால் சத்யா தான் சந்திரமுகின்றத அவளுக்கும் இல்லை குழந்தைங்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. சரி சாமி. குருஜி, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னது ஒரு சித்தர். அவரை போய் நான் பார்த்தா இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரலாம். அப்படின்னா நாளைக்கு போய் அவரை பார்க்கலாம். அம்மா, யாரோட மூலமா சந்திரமுகி இருந்தா? சரண்யா, நீ கொஞ்சம் போ. சரண்யா மேலே தான். நீ அவள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. சரிம்மா. பிசாசு, நீங்கடி ரூமுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கிற? அப்பா, அம்மா தான் இங்கே படுக்க சொன்னாங்க. ஐஸ்வர்யா, கொஞ்சம் இங்கே வாயேன். டேய் எருமை, நீ வாடா இங்கே. வரண்டே.
ஏண்டி புருஷனுக்கு மரியாதை தர மாட்டேங்கிற? ஆமாம், வந்துட்டான் புருஷன். போயும் பேய்க்கு பயப்படுற உனக்கெல்லாம் நான் மரியாதை தரணுமா? அதுவும் நம்ம பொண்ணு உடம்புல தான் பூந்துருக்கு, இதுக்கே இப்படி பண்ணுற. அடி போடி கருவாச்சு. ஏங்க அப்படின்னா நான் கருப்பாயிட்டேனாங்க? அப்போ நாளைக்கே பியூட்டி பார்லர் போகணும். போயிட்டு ஃபேஸ் வாஷ், கண்டிஷனர், ஃபவுண்டேஷன், கலர் ப்ரஷ், ஹைலைட்டர், மேக்கப் ஸ்டிக், ஸ்ப்ரே, புல்லட் லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக், லிப் பாம், லிப் லைனர், லிப் பாம், காஜல், ஐலைனர், எக்ஸட்ரா. போது நிறுத்து. சும்மா சொன்னேன். நீ ரொம்ப அழகாக இருக்கிற. பொண்ணுங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்களுக்கு 1,00,000 போயிடும். அது என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் அழகாக இல்லை. ஏன்னா ஃபோனுக்கு பேக்கப் இருக்கோ இல்லையோ, பொண்ணுங்களுக்கு எந்நேரமும் மேக்கப் இருக்குது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐடி இவங்கெல்லாம் பணக்காரங்க இல்லை. பியூட்டி பார்லர் வச்சுருக்கான் பாருங்க, அவன்தான் பணக்காரன். ஒரு நாளைக்கு 1-2 தான் பார்ப்பான். சும்மா 10 கோடி 10 லட்சம் வாங்குவான். அதனால் யாரும் இந்த வார்த்தையை என்ன மாதிரி சொல்லிடாதீங்க. என்ன மனவளங்க? சரி, சத்யா கிட்ட சரண்யா தான் சந்திரமுகின்னு சொல்லியிருக்கிறேன், அவள்கிட்ட போய் சொல்லிடாத. சரி. சத்யா, ஐஸ்வர்யா, கார்த்திக் 3 பேரும் தூங்குகிறார். எல்லாரும் வாங்க, குருஜி வந்துட்டார். இது என்ன ஜாடி? தெரியல, வாங்க குருஜி வந்துட்டார், நம்ம போகலாம். அனைவரும் வந்தவுடன் எங்கே சரவணன் மற்றும் சத்யாவை காணோம்? சத்யா ரூமில் தூங்கிட்டு இருக்கா. சரி, அப்போ சரவணன்? சத்யா சந்திரமுகியாக மாறிட்டா, அதற்கு சரவணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் சந்திரமுகியாக மாறினா அவள் பார்த்துப்பான். அதுக்காக தான் அவனையும் அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம். சரி குருஜி, அப்போ நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க. நான் மட்டும் எங்கள் வீட்டில் தனியாக இருந்து சந்திரமுகி என்னென்ன பண்ணுறேன் நான் வாட்ச் பண்ணி அடுத்து நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். இந்த குடும்பத்துக்காக போராடும் போது உன் உயிரை கூட நீ விடலாம். என்ன குருஜி, ஏதேதோ சொல்லிகிட்ருக்குறீங்க? அதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக பார்த்துப்போம் குருஜி. நீங்கள் போயிட்டு அந்த சித்தர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு நல்லா கேட்டுட்டு அடுத்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் குருஜி. சரி. அனைவரும் கோயிலுக்கு செல்கின்றனர். அங்கு சித்தரை கண்டு பேசுகிறார். சித்தரும் சந்திரமுகி கதையை சொல்கின்றனர். மேலே வேற ஏதோ சத்தம் கேட்குது. சித்தரையா, சந்திரமுகி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது முன்ன நடந்தது. அது நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல புராணங்களிலும் சொல்லப்படுறது என்னென்னா, வேட்டையன் இருந்ததாகவும் சந்திரமுகி மேல் வேட்டையன் காதல் கொண்டவராகவும் இருந்தான். ஒரு நாள் இரவு, வேட்டையன் என்ற பெயர் கொண்ட செங்கோட்டையன் சந்திரமுகி மற்றும் குணசேகரனை எரித்து சாம்பலாக்கினான். அப்போது சந்திரமுகி, நான் உன்னை கொலை செய்ய திரும்ப வருவேன் என்று சபதமெடுத்து செத்தாள். சந்திரமுகி மற்றும் குணசேகரன் கொன்ற விஷயம் ஊர் முழுக்க காட்டுத்தீயாக பரவியது. சந்திரமுகி சொன்னது போல சந்திரமுகி செங்கோட்டையனை ஆவியாக வந்து தொந்தரவு செய்தான். அதனால் செங்கோட்டையன் ஒரு பெரிய மந்திரவாதியை வைத்து சந்திரமுகியை தெற்கு பக்கமாக ஒரு அறையில் அடைத்து வைத்தான். அதன் பிறகு சந்திரமுகியால் வெளியே வரவில்லை. இதையெல்லாம் கவனித்த ஒரு சிப்பாய் குணசேகரன் தம்பி கஜசேகரனிடம் போய் கூறுகிறான். கஜசேகரனோ ஒரு நாட்டின் தளபதி. அவன் மிகுந்த வீரத்துடன் மற்றும் விவேகத்துடனும் இருந்தான். உங்கள் அண்ணனையும் உங்கள் அண்ணியையும் செங்கோட்டையன் கொன்று விட்டான். என்ன உளறுகிறாய்? ஆமாம் மன்னா, ஆமாம், இது உண்மைதான். இது முழுக்க உண்மைதான். செங்கோட்டையன் சிப்பாயிலிடமிருந்து எனக்கு இந்த தகவல் வந்தது. நான் உங்களிடம் கூறுகிறேன். நாளைக்கே செங்கோட்டையன் தலை என் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, என் அண்ணி சந்திரமுகிக்கும் விடுதலை தருவேன். இன்னைக்கே கிளம்புகிறேன். மன்னா, ஒரு நிமிடம். நீங்கள் கேட்டது போல் கொண்டு வரப்பட்டது. சரி, அதை பிறகு விசாரிக்கலாம். முதலில் இந்த பிரச்சனையை முடிப்போம்.
கஜசேகரன் கூறியது போல் செங்கோட்டையன் அரண்மனைக்கு செல்கிறான். டேய் செங்கோட்டையா, வாடா வெளியே. டேய் யாருடா நீ? என் அரண்மனைக்கே வந்து என்னையே டேன்னு கூப்பிடுற? உன் அரண்மனைக்கு வந்து உன்னையே டேன்னு கூப்பிடாம வேற அரண்மனைக்கு போயிட்டு அவனையா டேன்னு கூப்பிடுறது? தவறு செஞ்சது நீ. உனக்கு என் கையால் தான் தண்டனை. நிறுத்து உன் வீரப்பேச்சை. நீ யார் என்று கூறாமல் உன் பெயர் என்ன என்று கூறாமல் இப்படி பேசுகிறாய் என்றால் உனக்கு உன் பெயர் கூற பயமா அல்லது நீ யார் என்று கூற பயமா? ஆஹா, பயமா? எனக்கா? அடப்போடா, எனக்கு தெரிந்த 3 எழுத்தோ வீரம், தெரியாத 3 எழுத்தோ பயம். இப்போது கூறுகிறேன். என் அண்ணன் குணசேகரனை கொன்ற குற்றத்திற்காக அவன் தம்பி கஜசேகரன் வந்திருக்கிறேன். முதல்ல உனக்கு சாவு, அடுத்து எங்கள் அண்ணனுக்கு விடுதலை, கடைசி அந்த மந்திரவாதிக்கு டிக்கெட்டு மேலே. டேய், நீ மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் முதல்ல அதை செஞ்சு காட்டு. டேய், நீ முதல்ல சண்டைக்கு வாடா. இருவரும் வாழ்வீச்சில் வெறித்தனமாக அடித்து கொள்கின்றனர். இறுதியாக கஜசேகரன் வாள் செங்கோட்டையின் மார்பை துளைக்கும் முன் ஒரு நொடி நின்றது. ஒரு நிமிஷம், உன்னை நான் கொல்றதை விட நீ கொன்ன எங்கள் அண்ணி சந்திரமுகி கொல்றதா சரி. இதோ போறேன்டா. டேய், எங்கள் அண்ணி சந்திரமுகி வெளியே வா. உன் பூசனை கொன்ன எங்கள் அண்ணனை கொன்ன செங்கோட்டையன் கொல்றதுக்கு நீ வெளியே வரணும். டேய் உள்ளே போகாதடா. இப்படியே இருவரும் உள்ளே சென்றனர். இவர்கள் உள்ளே சென்றிருப்பதை தெரியாத ஓர் சிப்பாய் மந்திரவாதிக்கு தகவல் சொல்லுகிறான். இதன் பிறகு மந்திரவாதி கதவை அடைத்து விடுகிறான். இவர்கள் கீழே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் சந்திரமுகி மற்றும் கஜசேகரன் ஒன்று சேர்ந்து செங்கோட்டையனை கொன்றுவிட்டார். அண்ணி, இந்த கதவை திறக்க முடியல. மந்திரவாதி சந்திரமுகி அறை சாவியை ஓர் வெட்டியானிடம் கொடுத்தான். நாட்டின் ராஜா காணவில்லை என்றால் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று சந்திரமுகி ஆவி ராஜாவை கொன்றுவிட்டதாகவும் சந்திரமுகி தெற்கு பக்கமாக ஓர் அறையில் இருப்பதாகவும் கூறிவிட்டார்.